பெரம்பலூரில் வந்தோம், நீ கல் அடிச்ச, டேய் ஒத்தா சிதம்பரத்துக்கு வரேன்டா, உம்மால சிதம்பரத்துக்கு வரேன் பார்த்துருவோண்டா, ஏய் திருமாவளவனே நீயா நான் பார்த்துருவோண்டா, சிதம்பரத்தில் நாங்கள் மீட்டிங் போகிறோம்டா, இதே பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும்னு சிதம்பரத்தில் மீட்டிங் போடுறேன், உன்னால என் மயிரை வந்து கொடுங்க முடியுமாப்பா? திருட்டு பாயில வந்து கல் விடுற, ஒத்த கொடி எடுத்து போடுற, தர்மபுரியில் உன் கொடி ஏற்ற முடியலடா, இதோ இருக்கிற அந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய கட்டை கட்டி ஒரு 50 அடி 60 அடியில் கொடி வைக்கிறான், நீ ஏற்றிட்டு போன உடனே அந்த கொடியை இழுத்து ரெவன்யூ கடாசுது உடைச்சி போடுது, ஏன்னா பிடிக்கிட்டியா? ஒத்த மீசை மட்டும் பெருசாக வச்சுருந்தா கரப்பாம்பூச்சி கொடுத்தாண்டா மீசை இருக்கு, கரப்பாம்பூச்சி கொடுத்தா மீசை இருக்கு, ஒரே ஒரு 20 ரூபா இட்டு போதும் அந்த கரப்பாம்பூச்சி ஒழிக்கிறதுக்கு. இன்னும் கதை காட்டுறீங்க. இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி பட்டியல் சமூக மக்களை தூக்கி நிறுத்துறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஏன்னா ஸ்டாலின் சொன்னால் கோச்சிப்பார் அவர், இப்போ தான் அவருக்கு தெரியுதா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவார், நான் கருணாநிதியின் மகன் அல்லவா, நான் கருணாநிதியின் மகன் அல்லவா, ஏப்பா எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு இப்போது அப்பா தாத்தா பேரை சேர்த்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. அந்த திராவிட மாடல் ஆட்சியில் 120 கோடி ரூபாயில் வெறும் 2 கோடி ரூபாயை உன் பிள்ளையின் படிப்புக்கு செலவு செஞ்சுட்டு 118 கோடியை திருப்பி அனுப்பிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். ஸ்டாலினை காப்பாற்ற எத்தனை உயிர்களை பலியிட வேண்டுமானாலும் நாங்கள் தயார் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. ஏன் நீ யார்? நீ யார் பறையர்களை பலி கொடுப்பதற்கு? உன்னையே தெலுங்கு சக்கலின்றான், உன்னையே தெலுங்கு பேசுகிற நீ திருமாவளவன் இல்லை, நீ திம்மவாளு அப்படின்னு நிறைய பேர் பேசினா. நான்லாம் அப்போ இது இல்லை அவர் பறையராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் இன்றைக்கு பறையர் சமூக மக்கள் ஒன்று கொடுக்கிற போது நீ வந்து எதிரில் நின்று கலாட்டா பண்ணா நிச்சயமா நீ தெலுங்கனாகத்தான் இருப்பா என்பதை இந்த மாநாட்டில் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். ஏன் வந்து நம்ம பறையர் சாதி பற்று அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? ஏன் இந்த நேரத்தில் 2025 இந்த சமூகத்தை பார்த்து ஏன் நாம் பறையர் சாதி பற்று, பிறசாதி நட்பு, சுயசாதி பற்று அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? ஏன் இந்த சுயசாதி பற்று இல்லை பறையர் சாதி பற்று என்னுடைய அப்பா காலத்தில் பேசப்படலை? ஏன்னா என் அப்பா அந்த பறையர் சமூக உணர்வோடு இருந்தார். அவங்க பிள்ளைங்க நாங்கள் அந்த சமூக உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். இதற்கு உதாரணம் சொல்லலாம். மேலவழுவு முருகேசன் நினைவு நாளில் நானே எனக்கு முன்னால் பேசிய கக்கன் பேரன் சரசகுமார் இவங்கெல்லாம் போய் மேலவழுவு முருகேசனுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நாங்கள் போகிறோம். அப்போ இந்த இப்போ கீழே கல் அடித்ததாக சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, பறையன்னு யாராவது இங்கே வந்தால் செருப்பால் எடுத்து விரட்டுங்கள் அந்த நாய்களை அப்படின்னு மேடையில் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற போது இப்போ மற்ற சமூகத்தில் 1-2 பேர் கொஞ்சம் ஆதிக்க எண்ணத்தோடு இருப்பாங்கல்ல. நாம் நினைக்கிறது தான் திருமாவளவனும் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் பறையெல்லாம் செருப்பால் அடித்து விரட்டணும் அப்படின்னு அவங்க கைத்தட்டி இருந்தால் பரவாயில்ல. கைத்தட்டவன் முழுக்க நம்முடைய பறையர் சகோதரராக இருக்கிறான். அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போது சுயசாதி பற்று வேணும். ஏன் சுயசாதி பற்று வேணும்? ஏன் இப்போ ஒரு தந்தை இருக்கிறாருன்னு சொன்னால் ஏன் அந்த தந்தை அந்த குடும்பத்தின் மீது பாசம் செலுத்தணும்? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாரு, சொந்த வீட்டை பார்க்க மாட்டாருன்னா அந்த சொந்த வீடு என்ன நிலைக்கு தள்ளப்படும் என்பதை அறிந்து தான் அந்த நிலையில் இந்த சமூகம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நான் இந்த குறைய. இப்போது இந்த நீங்கள் பார்த்தீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்ம மேல்பாதியில் ஒரு 25 குடும்பங்கள் அந்த ஊரில் வசிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பேர்னு போட்டால் ஒரு 100 பேர் அந்த ஊரில் வசிக்கிறாங்க. ஒரு 8 பேர் அரசு ஊழியராக இருக்கிறாங்க. குறைந்தது ஒரு வீட்டிற்கு ஒருவர் பட்டதாரி. சில வீடுகளில் 2 புள்ள 3 புள்ள இருந்தாலும் அந்த 3 பேருமே ஒரு டிகிரி வாங்கினிய நிலையில தான் இருக்கிறாங்க. அப்போது அந்த டேங்கில் மலம் கலக்கப்பட்டது. நாங்கள் அந்த மலம் கலந்த உடனே 2 நாளில் நாங்கள் போகிறோம். அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாரு,
அந்த டேங்கில் இருந்த அந்த மலத்தை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறோம். அதை மாதிரி நாங்கள் யாரெல்லாம் சந்தேகப்படுகிறோமோ அவர்களோட டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுப்போம். அதாவது எல்லாரையும் கூட்டும் போய் நீங்கள் தவறாக நினைக்க வேணாம், எல்லாரையும் கூட்டும் போய் கக்கூஸ் போக வைப்பாங்கன்னு இல்லை, எல்லாரையும் கூட்டும் போய் ரத்தத்தையும் கொஞ்சம் சதையும் எடுத்து இந்த மலத்தில் இருக்கிற டிஎன்ஏவும் பிடித்து போன ஆட்களோட டிஎன்ஏவும் ஒன்றா இருந்தால் நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடித்து விடுவோம்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், உலக அளவில் எங்கேயுமே இந்த மாதிரி பிக்கு டிஎன்ஏ எடுத்த அரசு எங்கேயுமே இருக்காதுங்க, இந்த சிஸ்டம் தப்பாகிடுங்கன்னு. ஏன்னா நாமெல்லாம் இங்கே தானே இருக்கிறோம், நமக்கு தெரியுமில்ல. நம்ம ஒரு பக்கம் போவோம், இன்னொரு சமூகம் இருந்தாங்கன்னா அந்த பக்கம் போவோம். பீப்பிள்ற இடத்துல கூட ஒன்றா இருக்க முடியாத சமூகம் தான் நம்ம சமூகம்னு வச்சுங்க. திறந்த வெளியாக இருக்கிற போது நாம் ஒரு பக்கம் போவோம், மற்ற சமூகம் ஒரு பக்கம் போவோம். சரி, இப்போ நாங்கள் எங்கள் ஆட்கள் போன பகுதியிலேருந்து ஒருத்தன் போய் ஒரு 4 கை அள்ளின்னு வந்து இதில் போட்டான்னா போனவன் மாட்டுவான்னா போட்டவன் மாட்டுவானா சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு நான் அந்த கலெக்டர்கிட்ட கேட்டேன். அந்த கலெக்டர் தான் இவனுங்கெல்லாம் சொன்னானுங்க, அது பெரியாரின் பேத்தி அப்படிலாம் சொன்னாங்க. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வியாக்கியானம் பேசுவீங்க, நாங்கள் எப்படி இதை சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ஆச்சு? ஒன்றுமே நடக்கலை. ஒரு 2 வருடங்கள் ஒரு தனி நீதிபதி போட்டு அதை வந்து பார்த்தாங்க, யாரெல்லாம் போனீங்க, யாரெல்லாம் போட்டிங்க, அப்படி இப்படி எல்லாத்தையும் கேட்டான். ஒன்றுத்தையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு போலீஸ்காரர் இன்னும் 2 பேர் சேர்ந்து தான் இவங்க தான் வந்து அந்த மலத்தை போட்டாங்க அப்படின்னு ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டுட்டு நிர்வாகம் சொல்லுது, இந்த கேஸ் வந்து நிற்காது, இந்த கேஸ் நிற்காது, நீங்கள்லாம் விடுதலை ஆகிடுவீங்க, நீங்கள் போராட்டம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த வீட்டுமனை பட்டாவை நாங்கள் உங்களுக்கு தரோம், பட்டா வாங்கின்னு போங்க, தண்ணி குடிச்சதை மறந்துடுங்க அப்படின்னு இந்த நிர்வாகம் சொல்லிச்சு. எங்களுக்கு என்னென்னா, இந்த 3 பேர் சிறைக்கு போகிறான், நாளைக்கு வந்து பெயிலில் வராங்க, விடுதலையாக வராங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பட்டியல் சமூக மக்கள், குறிப்பாக பறையர் சமூக மக்கள் குடிக்கிற தண்ணீரில் மலத்தை கலந்தும் நான் வெளிப்படையாக இன்றைக்கு வெளியில் சுற்றுறேன்னு அந்த குற்றவாளிக்கு ஒரு உணர்வு வரும்ல, அந்த உணர்வை எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? இன்றைக்கி திருப்பூர் பக்கத்தில் ஒரு இடத்துல அப்படி தான் டேங்க்கு மேலே ஏறி வந்து மலம் போனானுங்களாம். ஏன் டேங்க்கு மேலே ஏறி தான் போவானுங்களா? அப்போது எஸ்சி பகுதின்னா இந்த மாதிரி பண்ணலாம்னு யாரோ ஒருத்தர் 2 பேர் நினைக்கிறான்ல, அவையெல்லாம் இந்த சமூகத்தில் ஃப்ரீயாக சுற்றின்னு இருக்கிறான். அப்போது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த ஊர் தேர்தல் புறக்கணிப்பு செய்யுது. அந்த ஊரில் இருக்கிற 25 குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100-120 ஓட்டு, நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட மாட்டோம்னு ஒரு ஊர் புறக்கணிக்குது. உடனே மாவட்ட எஸ்பி போகிறாரு, கலெக்டர் போகிறாரு, எல்லாரும் போய் என்ன சொல்கிறாங்க, வந்து ஓட்டை போட்டுருங்க, இது ஜனநாயகத்துக்கு கேடுங்க, இந்த ஒரு ஊரே தேர்தலை புறக்கணித்துன்னு சொன்னால் இது இந்திய அளவில் உலக அளவில் இந்த தமிழ்நாட்டுக்கு அசிங்கம், எனவே எப்படியாவது நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சுறாங்க. படிக்காத ஜனங்க யாருமே ஓட்டு போடல, படித்தவனும் ஓட்டு போடல. கடைசியில் அங்கே இருக்கிற ஒரே ஒரு அரசு ஊழியரை பிடிச்சி அவரை மிரட்டி, நீ ஓட்டு போட வரலன்னா உன்னை வேலையை விட்டு எடுத்துருவேன்னு சொல்லி அந்த ஒரு ஓட்டை அந்த பூத்தில் போட வச்சு தேர்தல் புறக்கணிப்புலாம் இல்லை அப்படின்னு அரசாங்கம் சொல்லிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நாம் வந்து ரிசர்வேஷனில் எம்பிக்கள் எம்எல்ஏக்களை அனுப்புகிறோம். ஒரு 44 பேர் ஒவ்வொரு தடவையும் சட்டமன்றத்தில் இந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு 44 பேர் இருக்கிறான். என்ன நடந்தது அதால் நமக்கு? இந்த வேங்கைவேல் விவகாரமாக யாராவது ஒருத்தர் இந்த பட்டியல் சமூகத்தில் இருந்து ரெட்டமலை சீனிவாசன், அம்பேத்கர் போன்றவர்களாம் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டில் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற யாராவது பேசணும்ல? இந்த மக்களின் பிரச்சனையை பேசுவதற்கு தான் நம்மளை எம்பி ஆக்கிறான், எம்எல்ஏ ஆக்கிறான் அந்த மக்கள் நினைக்கணும்ல, அந்த எம்எல்ஏக்கள் நினைக்கணும்ல. ஆனால் யாரும் பேசலையே. அப்படி இருக்கிற போது அவங்க போனான்னா போகலான்னா ஒரு 10 ஆண்டுகள் நம்ம சட்டமன்றத்துக்கு ரிசர்வேஷனே வேணாயா? நாங்கள் வந்து ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து சொல்கிறோம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு ரிசர்வேஷனே வேண்டாம். இந்த எம்எல்ஏ எம்பி ரிசர்வேஷன் தரீங்கல்ல, அந்த ரிசர்வேஷனே வேண்டாம். 10 ஆண்டுகள் ரிசர்வேஷன் இல்லாமல், எம்எல்ஏ எம்பிக்கள் இல்லாமல் நாம் என்ன போகிறோன்னு ஒரு 10 ஆண்டு கழித்து நாம் முடிவு பண்ணுவோம். இப்போ இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவன் இல்லாமல் இந்த நாடு என்ன நடக்குது, இந்த நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, இதை எப்படி நாம் எதிர்கொள்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் ஒன்றை சொன்னார், அடிமையை அடிமை என்று புரிய வைன்னு சொன்னார். இவெல்லாம் ஆண்டகிட்ட போய்
அடிமை வேலை செய்வதை சுகமாக நினைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டகிட்ட போய் வாட்ச்மேனாகவும், அண்ணா அறிவாலயத்தில் போய் வாட்ச்மேன் வேலை செய்வதற்கு இவெல்லாம் பெருமையாக நினைக்கிறான். பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்னார், அண்ணா அறிவாலயம் கூட்டணி என்ற பெயரில் 100 அல்சேஷன் நாய்களை வளர்க்கிறது. என்ன சொன்னாரு? கூட்டணி என்ற பெயரில் 100 அல்சேஷன் நாய்களை அண்ணா அறிவாலயம் வளர்க்கிறது. அதில் 1-2 தான் இங்கே கீழே வந்தது. இந்த சூழல் இது இப்படியே போகுதுன்னு வச்சுங்க. இப்போ இன்றைக்கு நாம் ஒரு 25 வீடு தேர்தலை புறக்கணிப்பு பண்ணோம். ஒரு தேர்தலை ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நாங்கள் ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் 25 வீடு கிட்ட கெஞ்சிய மாவட்ட ஆட்சியர் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் ஓட்டே போடாதுன்னு சொன்னால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற பறையர் சமூக மக்கள் காலில் விழுவானா விழமாட்டானா? என்ன நாம பண்றோம்? அதனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த சாதி பற்று நம்மக்கிட்ட இல்லை, சுயசாதி பற்று நம்மக்கிட்ட இல்லை. அந்த சுயசாதி பற்று இருந்திருந்தால் எங்கேயோ ஒரு மூலையிலே பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு பறையன் தாக்கப்பட்டாலோ அல்லது அவன் பீத்தண்ணியை குடித்தாலோ இங்கே பெரம்பலூரில் இருக்கிற பறையை துடிக்கணுமா இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு வன்னியர் பகுதியில் ஏதோ நடந்து போச்சு, அந்த வன்னியர் சமூகம் விட்டுருமா? ஒரு கொடிக்கம்பத்தை பிடுங்கினார்கள், நாடு முழுக்க வன்னியர் சங்கம் போராட்டம் பண்ணிச்சு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்றைக்கு நம்முடைய கொடிக்கம்பெல்லாம் பிடுங்கி போட்டிருக்காங்கல்ல, தர்மபுரி அந்த அரூர் பகுதிகளில் 15 அடிக்கு மேலே விடுதலை சிறுத்தைகள் கொடியை வைக்கவே முடியாது. மற்ற சமூகத்தின் கொடியெல்லாம் 40 அடி 50 அடி 60 அடி பறக்கும். விடுதலை சிறுத்தைகளின் கொடி 20 அடி 15 அடிக்கு மேலே வைக்கவே முடியாது. அப்படி வச்சா அந்த ஊரே ஒன்று சேர்ந்து எடுத்து போட்டுரும், இல்லைன்னா மாவட்ட நிர்வாகம் எடுத்து போட்டுரும். என் கொடியை பிடுங்கிங்க, அங்கே போய் பிடுங்க வேண்டியது தானே. மாவீரன் காடுவெட்டி குரு பேசாத பேச்சு இல்லை. டேய், உங்கள் மூஞ்சில் மீசை இருக்குல்ல, ஒரே ஒருத்தன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்களா அவர் பேரில்? ஒரு நடிகை என்னமோ சொல்லிட்டான், உடனே ஆயிரக்கணக்கான பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இவங்க வீரெல்லாம் எங்கே காட்டுறவங்க? பொம்பளை கிட்ட, ஒன்றுமே நடக்காதவங்ககிட்ட, இவங்ககிட்ட வீரத்தை காட்டி இந்த சமூகம் மற்ற சமூகத்தோடு பிரிந்தே இருக்க வேண்டும் என்பதை இவர்கள் தினம் தினம் செய்கிறான். இந்த சமூகம் ஒரு 2 விஷயங்களை ஐயா இளைய பெருமாள் செஞ்சு கொடுத்தார். இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவின் பிரதமராக இருக்கிற போது ஒரு 4 ஆண்டுகள் ஒரு தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியை போட்டு இந்தியா முழுக்க இந்த பட்டியல் சமூக மக்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்னு ஒரு கமிட்டி ஒரு அறிக்கையை தயார் பண்ணிச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 25 கோரிக்கைகளை அரசுக்கு கொடுத்தாங்க. அதில் 2 கோரிக்கை தான் இந்த பட்டியல் சமூக மக்களுக்கான சப்ளான் திட்டமும் இந்த பிசிஆர் ஆக்டும். இதை 2ம் கொடுக்கிற போது அவர்கள் சொன்ன விளக்கம், இந்த சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ் இருக்கு, ஒரு சில மக்கள் மேலேயும் ஒரு சில மக்கள் கீழேயும் இருக்கிறான், பட்டியல் சமூக மக்கள் கீழே இருக்கிறான். இந்த இன்பேலன்ஸ் எப்போதும் சமூகத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். இந்த இன்பேலன்ஸ் எப்போ வேணாலும் கொலாப்ஸ் ஆகும், அப்போ பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும். எனவே இந்த பட்டியல் சமூக மக்கள் மீது ஒரு தனி கவனம் செலுத்தி இந்த மக்களை கொஞ்சம் மேலே நிறுத்தி இதை சரிசமமாக்க வேண்டும். அதனால் இந்த பிசிஆரையும் சப்ளானையும் கொண்டு வந்தாங்க. போன ஆண்டுக்கு முன்னாடி ஆதிராவிட நலப்பள்ளிகளை சீரமைப்பதற்காக நம்ம பிள்ளைங்க படிக்கிற பள்ளியை சீரமைக்க ஒரு 120 கோடி ரூபாய் அரசு ஒதுக்கியது. சப்ளானில் ஒரு 120 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. ஒதுக்கிட்டு இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி பட்டியல் சமூக மக்களை தூக்கி நிறுத்துறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஏன்னா ஸ்டாலின் சொன்னால் கோச்சுப்பார் அவர், இப்போ தான் அவருக்கு தெரியுதா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவார், நான் கருணாநிதியின் மகன் அல்லவா, நான் கருணாநிதியின் மகன் அல்லவா, ஏப்பா எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு இப்போது அப்பா தாத்தா பேர் சேர்த்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. அந்த திராவிட மாடல் ஆட்சியில் 120 கோடி ரூபாயில் வெறும் 2 கோடி ரூபாயை உன் பிள்ளையின் படிப்புக்கு செலவு செஞ்சுட்டு 118 கோடியை திருப்பி அனுப்பிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இப்போ இந்த சுயசாதி பற்று இந்த 44 எம்எல்ஏக்கு இருந்திருந்தா ஒருத்தனாவது சட்டமன்றத்தில் இதை கேட்டிருப்பான்.
இந்த சுயசாதி பற்று இந்த சமூகத்தில் இருந்திருந்தா நாம் வீதிக்கு வந்து போராடி இருப்போம். அப்போ இந்த செய்தியை கேட்ட பிறகும் நாம் போராட வரலன்னா நமக்கான உரிமையை பெறுவதற்கு கூட நமக்கு தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது போல அடிமையை அடிமை என்று உணரவையினாரு. நாம அடிமையாக இருந்து கொண்டு இது ஏதோ அவன் கொடுத்தது இவன் கொடுத்தது இதுதான் நம்ம நிலை அப்படின்னு நாம இருக்கிறோம். அடுத்து பிறசாதி நட்பு. ஏன் பிறசாதி நட்பு வேணும்? இன்றைக்கு வன்னியர் சங்க மாநாட்டில் நான் பேசுகிற போது நான் பறையர் சமூகத்தின் பிரதிநிதியா இந்த மாநாட்டில் பேசுகிறேன்னு சொன்னபோது ஒரு 2 நிமிடங்கள் ஆச்சு அந்த கைத்தட்டல் அடங்குவதற்கு. அப்போ அந்த வன்னிய சமூக மக்கள் பறையர் சமூக மக்களை ஏற்றுக்கொள்ள நிலையில்தான் இருக்கிறாங்க. நமக்குள்ள பிரிவினை வேண்டாம், சண்டை வேணாம். ஐயா மருத்துவர் சொன்னார்ல, யார்கிட்டயா போய் யார் கேட்கறது, எனக்கு அவமானமாக இருக்குது. ஒரு 10,000 பேர் தமிழ்நாட்டில் கருணாநிதி கும்பல் இருக்குமா, நான் போய் அவர்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு மருத்துவர் ஐயா சொன்னார்ல. ஆகவே இந்த நிலையை இன்றைக்கு வன்னியர் சமூக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இப்போ கூட்டின மாநாட்டில் கூட அது எத்தனை லட்சம் என்று காவல்துறையால் கூட கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு அந்த மக்கள் சுயசாதி பற்றோடு வருகிறார்கள், பிறசாதி நட்பை நாடுகிறார்கள். ஆனால் நம்ம திரும்ப திரும்ப இதை பிளவுபடுத்துகிற சக்தியாகவே இருக்கிறோம். அன்புமணி மருத்துவர் அன்புமணி சொன்னார், எங்களுக்கு ஆதரவளித்தால் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை, ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு நபரை முதல்வராக்கிறதுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொன்னார். இவெல்லாம் சொல்கிறான், நீங்கள் வன்னியர் கூட்டத்தில் பேசிட்டா வன்னியர்லாம் உங்களுக்கு பொண்ணு கொடுத்துருவாங்களா அப்படின்னு எதற்கெடுத்தாலும் அங்கேயே போய் முட்டுறான். நான் என்ன சொல்கிறேன், நான் பறையர், நான் கொஞ்சம் வசதியாக இருக்கிறேன்னு வச்சுங்க. இப்போ என் வீட்டில் இருக்கிற பொண்ணை இல்லை என் பொண்ணை ரொம்ப அடிநிலையில் இருக்கிற பறையருக்கு நான் கொடுத்துருவேனா? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், எப்படி நான் கொடுப்பேன்? இல்லை எந்த சமூகமாக இருந்தாலும் ஒரு வன்னியர் இருக்கார், அவர் ரொம்ப கடகோடியில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு பிள்ளைய ஒரு எம்பிபிஎஸ் எங்கே அங்கே படிக்க வைக்கிறாரு, ஒரு கடகோடியில் இருக்கிற ஒரு அவரும் வன்னியர் தான் அப்படின்னு கொடுத்துருவாரா? ஆக இந்த வித்தியாசம்ங்கிறது எல்லா இடத்திலும் இருக்கிறது. என்னை கேட்டால் நான் வந்து அருந்ததிற்கு பொண்ணு கொடுத்துருவேனா, இல்லை அருந்ததிரி வீட்டிலேருந்து நான் பொண்ணு எடுத்துருவேனா? இந்த சூழல் இந்த சமூகத்தில் இருக்கத்தானே செய்யுது. அப்போது நம்ம இந்த சமூக ஒற்றுமை பேசினா உடனே அவன் பொண்ணு கொடுத்துருவானா, இவன் பொண்ணு கொடுத்துருவானா? இப்போ இதில் தான் சுற்றி இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு எதுவுமே இல்லையா? இப்போ நாம் படித்து நல்லா வரோம், நான் போய் இன்னொரு சமூகத்தில் கல்யாணம் பண்ணால் என் அத்தை பொண்ணையோ மாமா பொண்ணையோ என் சேரியிலோ அல்லது என் தெருவிலோ என் காலையிலையோ நான் திருமணம் பண்ணுகிற போது அந்த சமூகமும் கொஞ்சம் மேலே வரும்ல, என் சொந்தமும் கொஞ்சம் மேலே வரும்ல. நான் அதற்காக நான் காதலிக்கிறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் அதுவே ஒரு கோட்பாடாக இருக்கக்கூடாதுல்ல. ஆக இவங்க இந்த தமிழ்ச்சாதி ஒற்றுமையை பேசுகிற போது உடனே அவர் அதை கொடுப்பாரா, இவர் இதை கொடுப்பாரா, நீ எதைத்தான் கொடுப்ப அப்படிங்கிற ஒரு நிலை இந்த தமிழகத்தில் இருக்குல்ல. அதால தான் நாம் சொல்கிறோம் இந்த பிறசாதி நட்பு வேணும். இன்றைக்கு நாம் ஒரு காலத்தில் வந்து வன்னியர் சமூகமோ இல்லை வன்னியர் கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லை வன்னியர் சங்கமோ பட்டியல் சமூக மக்களுக்கு சில வேலைகளை செஞ்சுருக்கலாம், நாங்கள் இல்லைன்னு சொல்ல, செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த கட்சி அந்த தலைவர் இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு ஆதரவளித்தால் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. எந்த திராவிட கட்சியாவது எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க, இந்த முறை இல்லை அடுத்த முறை ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருத்தனை முதலமைச்சர் ஆக்கணும்னு என்னைக்காவது சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோமா? ஒரு தடவை மோடி சொன்னார், நான் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அம்பேத்கர் தான் காரணம் அப்படின்னு சொன்னார். உடனே இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் அவன் கூட்டணி மணி சொன்ன மாதிரி இந்த அல்சேஷன் நாயங்கள்லாம் மோடி பொய் சொல்கிறார். சரி, மோடி பொய் சொல்வதாக வைத்துக்கொள்வோம். ஒரு சாதி சத்தியவாணிமுத்து, நம்ம பறையர் சமூகத்திலிருந்து பிறந்த சத்தியவாணிமுத்து அவர்கள் எழுதுகிறாங்க, அண்ணாதுரைக்கு பிறகு திமுகவையும் ஆட்சியும் யார் கையிலே கொடுப்பது என்ற ஒரு கேள்வி வந்தபோது எங்களை போன்ற பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பறையர் சமூகத்தை சார்ந்த நபர்கள் எல்லாம் அடுத்து நெடுஞ்செழியன் தான் இந்த கட்சியை தலைமையேற்பார், ஆட்சிக்கு வருவார் என்று சொன்னாங்க. அப்போ நெடுஞ்செழியன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர், அவர் ஆட்சிக்கு வந்தால் கட்சி பொறுப்புக்கு வந்தால் பட்டியல் சமூக மக்கள் மீதான கவனத்தை அவர் செலுத்துவதற்கு அந்த சமூகம் விடாது. எனவே சாதியின் பெயரை சொன்னாலே அசிங்கம் என்று மறைத்துக் கொள்கிற சாதியிலிருந்து பிறந்த கருணாநிதியை என்ன சொன்னாங்க, சாதியின் பெயரை வெளியே சொன்னால் அசிங்கம் என்று மறைத்து நடக்கிற கருணாநிதியை நாம் கட்சியின் தலைவராகவும் ஆட்சிக்கும் கொண்டு வந்தால் இந்த சாதி இழிவுகளை போக்குவதற்கு கருணாநிதி பாடுபடுவார் என்று எங்களை போன்றவர்கள்லாம்
கருணாநிதியை முதலமைச்சராக்கினோம், கட்சிக்கு தலைவராக்கினோம் என்று சொன்னார். அப்படி நாங்கள் ஆக்கிய போது நாங்கள் எதற்காக கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக்கினோமோ, கட்சியின் தலைவராக்கினோமோ, அதற்கு நேர் எதிராக கருணாநிதி இருந்தார். இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு நேர் எதிராக கருணாநிதி இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது இன்றைக்கு ஒரு கட்சி நாங்கள் பட்டியல் சமூக மக்களை தூக்கி நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறான்ல, இப்போ இது கூட சேர்றதுல இவங்களுக்கு ஏன் பிரச்சனை? இன்றைக்கி சீமான் சொல்கிறாரு, அன்புமணி சொல்கிறாருல்ல, நாங்கள் ஆக்குகிறோம் என்று. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் நிரந்தர பொதுச் செயலாளர், அந்த கட்சியின் பைலாவிலே அது இருக்குது, ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்று. அதுக்கப்புறம் மருத்துவர் ஐயா முதல்ல சொன்னாங்க, நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெறுகிற வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருவரை மத்திய அமைச்சராக்குவோம்னு சொன்னாங்க. அதே போல் அந்த வாய்ப்பு கிடைத்தது, அவர்கள் ஆக்கினார்கள். எனவே இந்த முறை ஒரு முதலமைச்சரை யார் தீர்மானிப்பது என்கிற நிலை பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் சீமானும் எடுக்கிற போது நிச்சயமா ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற, குறிப்பா பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு பறையர் சமூகத்தில் இருந்து ஒருவர் நிச்சயமாக முதல்வர் ஆவார். ஏன் நம்ம ஆகக்கூடாது? ஏன் நாம் திரும்ப திரும்ப கருணாநிதியிடமும் ஸ்டாலின் அவர்களும் கெஞ்சணும்? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயார். திருமாவளவன் சொல்றாரு, யாரை கொடுப்பாராம்? அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா, சித்தப்பா, சித்தி, மாமன், அத்தை பிள்ளை, இவங்களே கொடுப்பாராம். எதிரிலே இருக்கிற பறையர்களை இந்த சமூகம் திமுகவை காப்பாற்ற, ஸ்டாலினை காப்பாற்ற எத்தனை உயிர்களை பலியிட வேண்டுமானாலும் நாங்கள் தயார் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. ஏன் நீ யார் பறையர்களை பலி கொடுப்பதற்கு? உன்னையே தெலுங்கு சக்கலின்றான், உன்னையே தெலுங்கு பேசுகிற நீ திருமாவளவன் இல்லை, நீ திம்மவாளு அப்படின்னு நிறைய பேர் பேசினா. நான்லாம் அப்போ இது இல்லை, அவர் பறையராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் இன்றைக்கு பறையர் சமூக மக்கள் ஒன்று கொடுக்கிற போது நீ எதிரில் நின்று கலாட்டா பண்ணா நிச்சயமா நீ தெலுங்கனாகத்தான் இருப்பா என்பதை இந்த மாநாட்டில் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். ஏன்னா எத்தனையோப்பா திமுக ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு தலைமை ஒரு தெலுங்கு பேசுகிற சமூகத்தில் இருந்து ஆந்திராவிலிருந்து வந்ததா சொல்றாங்க. அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு திருமாவளவன் பேசுறார், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி இந்த கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க முடியாது, நாங்கள் வெளியேறி விடுவோம். உன்னுடைய தலைமை தெலுங்கு தலைமை, அந்த கூட்டணிக்குள்ள வர்றது ஒரு தமிழ் கட்சி. அப்படி ஒரு தமிழ் கட்சி வருகிற போது இந்த கட்சி இருக்காது, நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னா நீ தமிழரா என்ற ஒரு பெரும் கேள்வி இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் முன்னால் எழுந்திருக்கிறது. அந்த கேள்விக்கு விடையைத்தான் இந்த மாநாடு சொல்லுது. ஏன்னா மொத்த வீட்டுக்காரனோட முடிவையும் எடுக்கக்கூடாதுல்ல. அப்படி இருக்கிற போது ஒரு கல்யாண மண்டபத்தை, இந்த கல்யாண மண்டபம் இருக்குல்ல, இதை மாதிரி ஒரு 2 அரங்கத்தில் கருணாநிதியின் வகைரா சொந்தங்களை நாம் தமிழகத்தில் அடக்கி விடலாம். அப்படி அடக்கக்கூடிய நிலையில் இருக்கிற இந்த சமூகம் இன்றைக்கு சொல்லுது, ஊட்டியில் போய் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, 2026 31 36லையும் திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு. அப்போது திமுக இன்றைக்கு ஆட்சி அமைத்ததில் சொல்கிறாரு, இன்றைக்கு பட்டியல் சமூக மக்கள் 13% மக்கள் எங்கள் வெற்றியில் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற கருணாநிதி ஸ்டாலின், என்னுடைய வெற்றியில் என்னுடைய சமூக மக்கள் ஓங்கோலிலிருந்து வந்தவர்கள் 20% போட்டு தான் நான் வெற்றி பெற்றிருக்கேன், அதால் நான் 9 பேர் அமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? 13% நம்ம ஓட்டு போட்டிருக்கோம்ல. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் என்பவரை உயர்கல்வித்துறை அமைச்சராகிட்டு சொல்கிறாரு, இந்த ஆட்சியில் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை எஸ்சி பறையர் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உதயநிதி அவர்கள் பதவி ஏற்கிற போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல பேர் காலில் விழுந்தான், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற கோவி செழியன் விழுந்ததை பார்த்தீங்களா? அப்போ உன் காலில் விழுந்தா நீ அமைச்சரை பதவி கொடுப்ப, உன் காலடியிலேயே கிடந்தா ஒரு 4-5 சீட்டு கொடுப்ப. இதுக்கெல்லாம் அடங்கி போகிற பறையர்கள் நாங்கள் இல்லை. இந்த தலைமுறை இதை கேள்வி கேட்கிற தலைமுறை. ஏன்னா ஒரு அமைச்சரை கொடுத்துட்டு நீ இப்படி பீத்துற. ஒரு காலத்தில் இந்திய தமிழகத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறோம், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கோம், போலீஸ் மினிஸ்டராக இருந்திருக்கிறோம்,
பறையர்கள் அனுபவிக்காத அமைச்சரவைகளே இல்லை என்ற நிலையில் இந்த சமூகம் இருந்திருக்கிறது. இன்றைக்கு எப்படியாவது எங்களுக்கு 1-2 கொடுங்க அப்படின்னு கேட்குற நிலையில் நாம் இருக்கிறோம். அதால் இந்த திராவிடம் தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்படாமல், இந்த திராவிட சித்தாந்தம் தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்படாமல் இந்த மண்ணின் மைந்தராக இருக்க எந்த தமிழ்ச்சாதிக்கும் விடிவே கிடையாது. நீங்கள் ஐயா மருத்துவர் ஐயா பல லட்சம் கூட்டத்தை கூட்டினா கூட தமிழகத்திலிருந்து இந்த திராவிடம் ஒழியாத வரை எதற்கும் தீர்வு கிடைக்காது. எனவேதான் நாம் திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்தே ஆள்வோம்னு சொல்கிறோம். கன்சிராம் அவர்கள் சொன்னார், இந்தியாவில் சாதி என்பது படிநிலை மேலிருந்து கீழாக இருக்கிறது. இந்த சாதி அமைப்பை, இது நேராக இருக்கிற அமைப்பை நாம் வெற்றிகளாக மாற்ற வேண்டும். ஒரு சாதிக்கு பின்னால் ஒரு சாதியை வைக்க வேண்டும். அவரவர் எவ்வளவு இருக்கிறார்களோ அவருக்கு உரிய பங்கை நாம் தந்து ஆட்சி அதிகாரத்தை பெரும்பான்மையாக இருக்கிற இந்த சமூகம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். ஆனால் இன்றைக்கு திராவிட கட்சிகளின் கீழ் இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க? இந்தியாவில் எந்த காலத்திலும் ஒரு தலித், அவங்க பாஷையில் ஒரு தலித், ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதலமைச்சர் ஆகவே முடியாது. அதாவது இவங்க திமுக என்ற ஒரு மஞ்சள் கண்ணாடியை போட்டுக்கின்னு எல்லாமே மஞ்சளாக தெரியுது, மஞ்சா காமலம் வந்த மாதிரி பேசினா யார் பொறுப்பு? இந்தியாவில் இதுவரை கிட்டத்தட்ட 7 மாநிலங்களில் இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதல்வராகி இருக்கிறார்கள். ஊப்பின்னு ஒரு ஊர், நம்ம ஊரில் இந்த நெல் அடித்தா கூலி தருவாங்கல்ல, நெல். ஊப்பியில் நெல் அடிக்கிற போது அந்த மாடுகளை அந்த வைக்கோல் மேலே சுத்த வைப்பாங்க. அப்படி அந்த மாடுகள் சுற்றுகிற போது அந்த மாடு அந்த நெல்லை எக்கச்சக்கமாக தின்னுடும். அது செமிக்காமல் சாணி போடுகிற போது அந்த சாணத்தில் அந்த நெல்லெல்லாம் அப்படியே முழுசு முழுசாக வந்து கீழே விழும். அந்த நெல்லை எடுத்து அலசி அதை வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு கூலியாக கொடுத்த ஒரு காலம் உண்டு. அதற்கு பேர் கோபர்டான்னு, அந்த கூலி தானியத்துக்கு பேர். அப்படி சாணியில் இருந்த தானியத்தை வாங்கி தின்ன நம்ம மக்கள்லேருந்து ஒரு பெண்ணை எடுத்து கன்சிராம் அவர்கள் ஊப்பியின் உத்தரப்பிரதேசத்தின் 4 முறை முதல்வராக்கி காட்டினார். இது எப்படி சாத்தியமாச்சு? நீங்கள் சொல்கிறீங்க சாதி ஒழிப்புன்றீங்க, சாதி எங்கே ஒழிஞ்சது? சாதி எப்படி ஒழிக்க முடியும்? முதல்ல அதை சொல்லுங்கள் பார்ப்போம். சாதி, இந்த சாதி டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல, நான் பெரியவன் நீ சின்னவன், எனக்கு கீழே இன்னொருத்தன் சின்னவன், அந்த டிஸ்கிரிமினேஷன் ஒன்றா ஒழிக்க முடியுமே தவிர சாதியை எந்த காலத்திலும் ஒழிக்க முடியாது. ஏன்னா சாதி இங்கே பல நூற்றாண்டா குடிப்பெருமை, குடிப்பெயர் என்ற பெயரில் ஒரு அடையாளமாக அந்த இருக்குது. இவங்கள் இந்த சாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறது, இந்த அடையாளத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறது, இங்கே இருக்கிற தமிழர்களின் அடையாளத்தை அழிக்க வேண்டும். இங்கே வந்தேரிகளாக இருக்கிறவர்கள் தமிழர் என்ற அடையாளத்தோடு சுற்றுகிறான். எனவே இங்கே இருக்கிற தமிழர்கள் சாதியின் பெயரால் இருந்தான்னா இவன் தான் உண்மையான சாதிக்கார, இவன் தான் உண்மையான தமிழ்குடி என்று இங்கே தெரிய வந்துடும்னு இந்த சாதியை ஒழிச்சிட்டா தெலுங்கனோடு தெலுங்கனாக, தமிழனோடு தெலுங்கனும் சேர்ந்து நாங்களும் தமிழர் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ற திட்டத்தோடு தான் இன்றைக்கு வந்து சாதி ஒழிப்புன்றான். சாதி ஒழிப்புன்னு பேசுகிறவன் ஏன் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஒழிப்புன்னு பேச வேண்டியதானே? தீண்டாமை ஒழிப்பை பேச வேண்டியதானே? ஒரு முதல்வர் காலனின்ற பேர் அழிச்சிட்டோம்னா உங்களுக்கெல்லாம் தீண்டாமை போயிடும் அப்படின்னு ஒரு முதல்வர் நினைக்கிறாருன்னா அந்த முதல்வர் சுயசிந்தனையோடு இருக்கிறாருன்னு நம்ம வந்து யோசிக்க முடியுமா? ஒரு தடவை அந்த காலத்தில் கிராமணின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. நம்ம முனியப்பிள்ளைன்னு சொல்கிறோம்ல ஊரில். அப்போ எம்ஜிஆருக்கு வேண்டியவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ எம்ஜிஆர்கிட்ட எங்கள் முன்சீப் வந்து இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டுறாரு அப்படின்னு கேட்டபோது எம்ஜிஆர், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் கேட்டானா, யார் யா முன்சீப், அது யார் யா கிராமணின்னாராம். இல்லைங்க, அவங்க தான் ஊரில் வந்து எல்லா கணக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, நம்ம நில கணக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்லாம். அவங்க யார் கவர்மெண்ட் சேலரி வாங்குறவங்களான்னு கேட்டாராம். இல்லைங்க, அது பரம்பரையாக வர்றது. பரம்பரையாக வர வேண்டியது எதுக்கு கவர்மெண்ட் ரெக்கார்டு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலை அதிகாலை தமிழகத்தில் இருக்க எல்லா முன்சிப் என்று கிராமணி என்று சொல்கிற எல்லார் வீட்டு முன்னாடியும் போலீஸ் போய் நின்று தான் ஒரே சமயத்தில் போல் நின்று ரெக்கார்டெலாம் கொடு, அரசாங்க ரெக்கார்டு நீ ஏன் வச்சுருக்கிற, நீ யார் நீ அப்படின்னு அந்த ரெக்கார்டையெல்லாம் புடுங்கி கொண்டு வந்து அதிலிருந்து தான் இப்போ நம்ம சொல்கிறோம்ல விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் சிஸ்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தார். இதுதான் முதலமைச்சரோட பவர். இந்த பவரை தெரியாத, பவரே இல்லாத நபர்களை நான் முதல்வராக்கியதால் தீண்டாமை தானே ஒழிக்கணும். உங்கள் காலனின்ற பேர் அழிச்சிட்றேன். ஏன்
காலனிக்கு ஒரு 4 நா போடேன், 2 சுழி நா இருக்குல்ல, ஒரு 5 சுழி போட்டு காலனின்னு பெருசாக போட்டேன், உங்களுக்கு தீண்டாமை ஒழிஞ்சுன்னு சொல்ல முடியுமா? ஆகவே இந்த தமிழ் சமூகம் முதல்ல ஒன்று சேரணும். இப்போ பிரச்சனையே எதுக்கு இந்த வன்னியரும் பறையரும் ஒன்று சேர்றானுவன்? நாம் வன்னியர்கள் வந்தால் நாம் இருக்க மாட்டோன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மூர்த்தி ஊரெங்கும் போய் வன்னியர் சமூகத்தில் இருக்கிற பெருந்தகைகளை கூப்பிட்டு வன்னியர் சமூகத்தில் இருக்கிற நபர்களால் அவர்கள் வாயால் நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்ல வைக்கிறார்ல, இதுதான் இவங்க சிக்கல். ஏய் என்னையா நீ உன்னை வன்னியரையும் பறையரையும் பிரின்னு சொன்னால் உங்களிலேருந்து ஒருத்தன் கிளம்பி வன்னியரும் பறையரும் ஒன்றா இருக்கிறான், மற்ற எல்லா தமிழ்ச்சாதிகளும் எல்லா சமூகங்களும் ஒன்றா சேர்றான் அப்படின்னு சொல்கிறான். அவனை 2 மீட்டிங் நடத்த விட்டேன், 3ஆவதாக பெரம்பலூர்லேயே நடத்துகிறான் போலகுது. அதால் அதை ஏதாவது பண்ணுன்னு அங்கேருந்து உத்தரவு வந்ததோ தெரியல. நான் ஒன்றை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பெரம்பலூரில் வந்தோம், நீ கல்லடிச்ச, டேய் ஒத்தா சிதம்பரத்துக்கு வரேன்டா, உம்மால சிதம்பரத்துக்கு வரேன் பார்த்துருவோண்டா. ஏய் திருமாவளவனே, நீயா நான் பார்த்துருவோண்டா. சிதம்பரத்தில் நாங்கள் மீட்டிங் போகிறோம்டா. இதே பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும்னு சிதம்பரத்தில் மீட்டிங் போடுறேன். உன்னால என் மயிரை கொடுக்க முடியுமாப்பா? திருட்டு பாயில கல் விடுற, ஒத்த கொடி எடுத்து போடுற. தர்மபுரியில் உன் கொடி ஏற்ற முடியலடா. இதோ இருக்கிற அந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய கட்டை கட்டி ஒரு 50 அடி 60 அடியில் கொடி வைக்கிறான். நீ ஏற்றிட்டு போன உடனே அந்த கொடியை இழுத்து ரெவன்யூ கடாசுது, உடைச்சி போடுது. ஏன்னா பிடிக்கிட்டியா? ஒத்த மீசை மட்டும் பெருசாக வச்சுருந்தா கரப்பாம்பூச்சி கொடுத்தாண்டா மீசை இருக்கு. கரப்பாம்பூச்சி கொடுத்தா மீசை இருக்கு. ஒரே ஒரு 20 ரூபா இட்டு போதும் அந்த கரப்பாம்பூச்சி ஒழிக்கிறதுக்கு. இன்னும் கதை காட்டுறீங்க. சரி சண்டை போடக்கூடாது. ஏற்கனவே நம்ம இளைஞர்கள் படிச்சுட்டு அவன் கேஸை வாங்கி வேலை இல்லாமல் கிடக்கிறான். திரும்பவும் நாம் இந்த இளைஞர்களை சண்டை போட விடக்கூடாது அப்படின்னு சரி படித்தோம். நாம் பிற சாதிகளோடு ஒற்றுமையாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாம் போவோன்னு பார்த்தா கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் மீசை வரும்னா ஒரிஜினல் பறையனுக்கு எவ்வளோ வரும்? குரு காடுவெட்டி குரு அவர்கள் சொன்ன மாதிரி பண்டாரப்பைய கிளிஜோசியக்காரன் உனக்கு இவ்வளோன்னா அப்போ உண்மையான ரெட்டமலை சீனிவாசன் வாரிசுகளாக இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? போட்டு பார்த்துருவோண்டா நீயா நாங்களான்னு. ஆகவே இந்த சமூகத்தை திரும்ப திரும்ப பலி கொடுக்காதுன்றதால நாங்கள் அடங்கி நிற்கிறோம். இதோ இன்னைக்கு வந்தாங்கல்ல ஒரு 100 ரூபாய். இந்த காலத்தில் ஒரு ஊராட்சி நடுநிலைப் பள்ளிகளில் ஒரு மாதம் முழுக்க வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு 3 ரூபா கூலி, ஒரு மாதத்துக்கு 100 ரூபா கூலி. அந்த 100 ரூபா சம்பளத்தையும் 10 மாதங்கள் சேர்த்து, ஏன்னா நம்ம 100 ரூபாய் கொடுத்தா செலவு பண்ணும்ல. இந்த மானங்கட்ட வீரன் கூட 140 ரூபான்றான். இவன் ஒரு மாதத்துக்கு 100 ரூபா கூலியை தராங்க. இந்த 100 ரூபாயும் சேர்த்து அது கூட போனஸாக ஒரு 100 ரூபாயை சேர்த்து இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு 5000-6000 பேர், குறிப்பாக இந்த விழுப்புரம், காட்டுமன்னார்குடி, கடலூர் போன்ற பகுதிகளில் 100 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாங்க. அப்போ நம்ம அண்ணன் சொன்னார், சரின்னு சொல்லிட்டு போய் தலைமைச் செயலாளரை சந்தித்து அந்த மனு கொடுக்குறோம். அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க, 100 ரூபாலாம் சம்பளம்லாம் இந்த காலத்தில் எப்படிங்க இருக்கும்? ஒரு 4000 5000 சொன்னால் கூட பரவாயில்ல. 4000 5000 பரவாயில்லையா அவங்களுக்கு? 30,000 கோடி உனக்கு பத்தலை, 1,70,000 கோடி உனக்கு பத்தலை, ஒரு டாஸ்மார்க்கில் 40,000 கோடி 50,000 கோடின்றால் அது உனக்கு பத்தலை. ஆனால் தலைமைச் செயலாளர் சொல்கிறாரு ஒரு 3000 4000 போதாதா, அது கூட பரவாயில்லையா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லைங்கய்யா உண்மையிலே ஒரு மாதத்துக்கு 100 ரூபா தான் சம்பளம் அப்படின்னு பேர். அவர் நம்பலை. ஒரு அதிகாரியை போட்டு கேட்குறாரு, ஒரு IAS அதிகாரி பொன்னையன், அவர் பேரை சொல்லி தந்தாங்குது. பொன்னையன்கிட்ட கேட்டவுடனே, பொன்னையன் அப்படிலாம் இல்லைங்க, நல்ல சம்பளம் தாங்க தரோம் அப்படின்னு சொன்னார். உடனே நான் அவர் எதிரிலே உட்காந்து நம்ம அண்ணனுக்கு ஃபோனை போட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் அண்ணன்கிட்ட கொடுக்கும்போது இவர் தலைமைச் செயலாளர் பேசுகிறாருன்னு சொல்லாமல், இந்தாங்க பேசுங்க, உங்கள் சம்பளம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் நம்ம ஊரில் கைனுகாட்டில் பேசுகிற மாதிரி, ஆடா இல்லைங்க நாங்கள் 100 ரூபா தாங்க சம்பளம் வாங்கியிருக்கிறோம். யாருங்க சொன்னா? ஆமாங்க உண்மை தாங்க, நான் ஏங்க போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு அண்ணன் இயல்பாக பேசுகிறாரு. அப்புறம் தான் அண்ணங்கிட்ட சொன்னேன், ஏன்னா நீங்கள் பேசுனது ஒரு முதல்வருக்கு நிகரான ஒரு அரசு அதிகாரிகிட்ட பேசுனீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியாவது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். இதில் என்னென்னா 2010 கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த நூலகம் திறக்கிறாங்க சென்னையில். அந்த அரசு விழாவில் கருணாநிதி அவர்கள் சொல்கிறார்,
2010 இன்றைய முதல் நான் ஒரு ஆணை போடுகிறேன், உங்களுக்கு ஒரு கன்சால்டேட் சேலரி போடுங்க, ஒரு 3000 சில்லறை 4000 போட்டு அந்த பிஎஃப் அது இதுன்னு போட்டு எல்லா அந்த அரசு ஊழியருக்கான எல்லா சலுகைகளையும் கொடுத்து ஒரு ஆணையை 2010 போடுறார். கேவலம் பாருங்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு அப்பா போட்ட உத்தரவை புள்ளகிட்ட போய் நடைமுறைப்படுத்துன்னு கேட்குறோம். ஜெயலலிதா அம்மையார் போட்டிருந்தா கூட நீங்கள் அதிமுக ஆட்சியில் போட்ட உத்தரவு, அதிமுக ஆட்சியில் போட்டது நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு கேட்டால் கூட இதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் உன் அப்பா அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, நான் கருணாநிதியின் மகன் அல்லவா? எப்பா என்னப்பா சொல்கிற நீ? நான் கருணாநிதியின் மகன் அல்லவா? சரி மகன் தானே, உங்கள் அப்பா போட்டார் இல்லை, இதை நிறைவேற்றணுமா வேணாவா? சரி உன்னுடைய கவனத்திற்கு இது வரவில்லை, இன்றைக்கு 3-4 மாதம் ஆகிறது, என்ன கிழிச்ச? இதுக்கு தான்டா தமிழ்நாட்டை ஒரு தமிழ் ஆளணும். என் அண்ணன், என் சித்தப்பன், என் மாமன் ஒரு 100 ரூபாய் சம்பளத்தை வாங்கின்னு ஒரு அக்கா சொல்லுது, 1 ஏக்கர் 5 சென்ட், அது தினமும் பெருக்கிறேன். எவ்வளோக்கு? 1 ஏக்கர் 5 சென்ட் இடத்த 3 ரூபாய்க்கு நான் தினமும் பெருக்கிறேன். காலையில் எல்லாம் வாத்தியாரங்கள்லாம் 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க, பசின்னா கூட ஒருத்தன் சோறு கூட வாங்கி தர மாட்டான் அப்படின்னு அந்த அக்கா அழுவுது. வாத்தியார் வாங்கி தரத்துருக்கட்டும், அரசாங்கம் நம்மளை பார்க்கணும்ல. இந்த காலத்துலேயும் ஒரு 100 ரூபாய்க்கு சம்பளம் தருமே அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒரு ஆட்சி இங்கே நடக்குதுல்ல. இதுக்கு தாண்டா சொல்கிறேன், இந்த ஆட்சி தமிழர் கையில் வரணும். தமிழர்கள் இங்கே நாம் ஒருங்கிணைந்து நிற்கணும். இன்றைக்கி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை பண்ணோம். 1.5 லட்சம் பேர் ஒரே நாளில் செத்தான். ஒரே நாள் இறுதிக்கட்ட போரில் இங்கேருந்து சொல்கிறாங்க, நாங்கள் ராஜபக்சே பேசிட்டோம், நீங்கள் எல்லாம் வாங்க சரண்டர் ஆகுங்க, வெள்ளைக்கொடி எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை ஒரு இடத்துல குவித்து, என்னையா டெய்லி ஒரு 500 பேர் 1000 பேர்னு கொள்றீங்க, அங்கே ஒரு 500 பேர் 1000 பேர் இலங்கையில் செத்தா உடனே தமிழகத்தில் கொஞ்சம் பேர் கத்தனா, இது ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டுறக்கூடாதா? பிரச்சனை முடிஞ்சிடாதா? எதுக்கு என் தாலி அறக்குறீங்க? டெய்லி ஒரு 500 பேர் 1000 பேர்னு கொன்று அப்படின்னு சொல்லி 1.5 லட்சம் பேரை ஒரு இடத்துல கூட்டி ஒட்டுமொத்தமாக கொன்று குவித்த கும்பல் எது தெரியுமா? இந்த திராவிட கும்பல் தான். இந்தியாவில் அந்த விடுதலை போராட்டமும் அதன் தலைவரும் கொல்லப்பட வேண்டும் என்று 3 நபர்கள் நினைத்தார்கள். அதில் ஒருவர் கருணாநிதி அப்படின்னு வைகோ சொன்னார். சரி, போர் நடந்தது. போர் நடந்து முடிந்த பிறகு ஒட்டுமொத்தமாக உலக நாடுகள் எல்லாம் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழும்பியது. அப்போது ஒரு மிகப்பெரிய துரோகத்தை கருணாநிதி செய்தார். தமிழகத்தில் இருந்து ஒரு 11 எம்பி அனுப்புகிறார். அதில் ஒரு எம்பி, நான் எங்காவது ராஜபக்சேவை நேரடியாக சந்திக்க நேரிட்டால், அதாவது இவர் ராஜபக்சேவை பார்த்துட்டாருன்னா நான் ஜகா வாங்காமல் அவனை கொன்னுட்டு என் மீது கொலை வழக்கு வந்தால் கூட பரவாயில்லை என்று ராஜபக்சேவை கட்டிச்சு கொன்று சிறைக்கு போயிடுவேன் அப்படின்னு பெரிய மீசியை தடவி பேசினார். இவனுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் அதே ராஜபக்சே கூட கையை குலுக்கி பரிசு பொருட்களை வாங்கிட்டு வந்து பணத்தை வாங்கிட்டு வந்து இங்கே இறங்கி மீண்டும் ராஜபக்சே தமிழர்களை வாழ வைப்பான்னு தமிழர்களை ஏமாத்தினான்ல. அன்றைக்கு சன் டிவியில் அபின்னு ஒரு சீரியல் ஓடிச்சு, கலைஞர் டிவியில் மாநாட மயிலாட ஓடிச்சு. தமிழகத்தில் இருக்கிற 3/4 தமிழர்கள் அந்த மாநாட மயிலாட நிகழ்ச்சியும் அபிக்கு என்னாச்சு சன் டிவியில் அப்படின்ற சீரியலை பார்த்து கொண்டு நாம் இருந்தோம்ல. முத்துக்குமார் என்ற ஒரு நபர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார், ஒரு 5-6 பக்க கடிதம். அந்த கடிதத்தை அவரே டைப் பண்ணுறாரு, அவரே எழுத்துப்பிழை இருக்கா அப்படின்னு ப்ரூஃப் பார்க்குறாரு. ப்ரூஃப் பார்த்துட்டு இது நம்ம சாஸ்திரி பவன் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வராரு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் நிற்கிறான். தான் கொண்டு வந்த அந்த ஜெராக்ஸை ஒவ்வொருவருக்காக கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 100-200 ஜெராக்ஸை ஒரு அரை மணி நேரம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு தான் எடுத்து வந்த அந்த எண்ணெயை வைத்து ஊற்றிக்கின்னு தீக்குளிக்கிறார். தீக்குளிக்கும் போது அந்த சத்தம் கேட்கிறது, ஐயோ ஐயோன்னு. அப்போ தான் யாரோ எரியிறான் அப்படின்னு அங்கே இருந்தவங்களாம் திரும்பி பார்க்குறான். ஒரு அரை மணி நேரமாக ஒருத்தன் எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோட்டீஸ் கொடுக்குறானே அப்படின்னு அந்த நோட்டீஸில் ஒரு 4 வரியை அந்த கூட்டத்தில் இருந்த அந்த 500 பேரில் ஒரே ஒரு தமிழன்
எல்லாமே அவன் வேலையாக இருந்தான். அதை போலத்தான் இன்றைக்கும் நாம் இங்கே இருக்கிறோம். அதால் இந்த சமுச்சாதிக்குள் ஒற்றுமை என்பது மிக அவசியமானது. அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஆதிராவிடன் ஒரு பேர் இருக்குதுல்ல, அதை எடுக்கணும்னு நாங்கள் ஏற்கனவே மனு கொடுத்துருக்குறோம். அதை மிக விரைவில் ஆதிராவிடர் அந்த பேரை எங்களை எடுப்பா, எங்கள் குடிப்பேரை எங்கள் மேலே வை. அப்படி இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த பறையர் சமூகம் இல்லை, ஒட்டுமொத்த இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்க பெரும்பான்மை பிரிவாக இருக்கிற பறையர் சமூக மக்கள் பல பிரிவு இருக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பொது பெயரை எங்களுக்கு வை. திராவிடம் என்பது எங்களுக்கு மலம், அந்த மலம் எங்கள் மீது பூசப்பட்டிருக்கிறது. அந்த மலத்தை நாங்கள் எங்கள் மகன் மீது தடவி விட்டு போக விரும்பவில்லை. எனவே எங்கள் மீது இருக்கிற அந்த ஆதிராவிட என்ற பெயரை நீக்கணும். அதே மாதிரி மத்திய அரசு ஒதுக்கீடு செய்கிற அந்த சப்ளானை சரியாக நடைமுறைப்படுத்தணும். எங்கள் காசு எடுத்து வந்து அரிசி கொடுக்கறது மற்ற கொடுக்குறது அந்த வேலையும் செய்யாதீங்க. எனவே இந்த மாநாடு மிக சிறப்பாக அமைய அனைத்து ஒத்துழைப்பும் தொடங்கிய நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி இந்த மாநாட்டில் நான் ஒவ்வொரு தீர்மானமாக வாசிக்கிறேன். நீங்கள் அதை கரகோஷம் எழுப்பி அதை வாழ்த்த வேண்டும் என்று கூறி, முதல் தீர்மானம், தமிழகத்தை தொடர்ந்து கோவில் திருவிழாக்கள் சாதிய மோதல் ஏற்படுவது வாடிக்கையாகிவிட்டது. கலவரம் நடந்த பின் நடவடிக்கை எடுப்பதை தவிர்த்து கோயில் திருவிழாக்களை நடத்த மாவட்டந்தோறும் திருவிழா வழிகாட்டுதல் குழு ஒன்றை அமைத்து அதன் அறிவுறுத்தல் மற்றும் மேற்பார்வையின்படி திருவிழா நடத்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும். புதுக்கோட்டை வடகாடு பகுதியில் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட சாதிய கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இழந்த உடைமைகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும். இன்றைக்கு இந்த வடகால் சம்பவத்தை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில். வடகால் சம்பவம் எதில் நடந்தது என்று சொல்கிறார்கள். ஏதோ பெட்ரோல் பங்கில் 2 பேர் வந்து பெட்ரோல் போட்டான், அங்கே சண்டை நடந்தது. 2 பேர் ஒயின் ஷாப்பு போனான், இவன் சரக்கு எடுத்து அவன் குடித்தான், அவன் சரக்கு எடுத்து இவன் குடித்தான், அதில் சண்டை வந்தது. அந்த சண்டை அப்படியே கலவரமாக மாறி ஊருக்குள்ளே வந்ததுன்னு ஒரு பொய்யை அரசாங்கம் சொல்லுது. நல்லா நேரடியாக போனேன் அந்த ஊருக்கு. அந்த ஊரில் சொல்கிறாங்க, இது திட்டமிட்டு இங்கே தமிழர்கள் இந்த தேர்தலில் ஒன்றாகிவிடக்கூடாது என்பதற்காக இது திட்டமிட்டு அரசால் விளைவிக்கப்பட்டிருக்குமா என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுகிறது. ஏன்னா அந்த மாதிரி காரணிகள் அங்கே இருக்குன்னு அந்த மக்கள் சொன்னாங்க. அதால் அந்த பகுதிகளுக்கு தரணும். இன்னொன்று, இந்த டாஸ்மார்க்கில் பெரம்பலூரை சுற்றி இருக்கிற சில கடைகளில் வந்து பாட்டிலை திருப்பி கொடுத்தா 10 ரூபான்னு ஒரு கேவலத்தை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கான். இது வேறு விதமான அவல நிலையை உண்டாக்கியுள்ளது. மது அருந்தும் இடங்களில் கோணிப்பையை கையில் வைத்துக்கொண்டு பெண்கள் காலி பாட்டிலுக்காக காத்து நிற்பதும் கெஞ்சுவதும் மனவேதனை அளிக்கிறது. எனவே அரசு இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும். பெரம்பலூர் தண்ணீர் பந்தல் ரோவர் கல்லூரி அருகில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் அங்கே அமைவிருந்த மேம்பால பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். பெரம்பலூர் அருமடல் ரோட்டில் அருகில் கல்லுடைக்கும் குவாரிகளால் சாலைகள் எப்போதும் புகைமூட்டமாக இருக்கிறது. இதனால் இருசக்கர வாகனங்கள் விபத்து அடிக்கடி ஏற்படுகிறது. அங்கு நடக்கும் கல்லுடைக்கும் கம்பெனிகளை விதிமுறைப்படி முறைப்படுத்த அல்லது இழுத்து மூட கோரிக்கை வைக்கிறோம். பெரம்பலூர் கவுல்பாளையம் கிஷரில் வெடி வெடிக்கிற போது அருகாமையில் உள்ள குடியிருப்புகளில் விரிசல் ஏற்பட்டு சில சமயங்களில் கற்களும் வந்து விழுகிறது. பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதால் அதனை உடனே மூட வேண்டும். பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அறிவர் அம்பேத்கர் சிலை முகம் மறைக்கப்படுகிற அளவில் கம்பி வேலை போட்டிருக்காங்க. மாலை மரியாதை செலுத்துகிற போது நாங்கள் இப்போ கூட போய் போட்டோம். ஏதோ அந்த இந்த தமிழக டாஸ்மார்க்கில் சைடில் கையை விட்டு வாங்குற மாதிரி அம்பேத்கர் சிலையில் போய் சைடில் நின்று மாலையை போடுறோம். எப்பா முதல்வரை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணுங்கள். எப்படி 12லேருந்து 10 கவுண்டரை திறந்து நேரடியாக வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வைங்க அப்படின்னு கோரிக்கை வைத்து அந்த சிலையின் முகப்பு பகுதியில் திறக்கும்படி கூண்டின் வடிவமைப்பை உடனடியாக மாற்றி அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எனவே இத்தகைய கூட்டத்திற்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. ஒத்துழைப்பு தர மறுத்த காவல்துறைக்கு நாங்கள் என்னத்தை சொல்கிறது, கண்டனத்தை சொல்கிறதா? இங்கே பாருங்கள், எங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் லட்சணம் தான் வெளியே வரும். ஒரு 4 பேர் வந்து கீழே நிற்கிறான், போலீஸு ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் போலீஸ் உருவுது அவனை. எப்பா கொஞ்சம் கூட கொஞ்சம் தரேன் நான் உருவுறேன்னு போலீஸ் உருவுது. வெக்கமாக இல்லை உங்களுக்கு? ஒரு 4 பேர் வரான், நீங்கள் 7-8 பேர் நிற்கிறீங்க. அப்புறம் இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பார் எஸ்பி வந்த பிறகு தான்
அவங்க போகிறாங்கன்னா அப்போ இங்கே இருக்கிற காவல்துறையை அவன் ஆளாவே மதிக்கலை இல்லை. ஏதாவது ஒரு 4 கால் ஜீவன் ஒரு 4 இருந்தால் கூட கொஞ்சம் ஒதுங்கி போவோம். ஆனால் காவல்துறை உடுப்பு போட்ட அதிகாரிகளை அந்த கயவர்கள் இது கொண்டும் கேவலமாக நினச்சி முட்டுறான்ல. போங்கப்பா, போய் உங்கள் வேலையை பாருங்கள்.